ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். தாவீது போறதுக்கு முன்னாடி கடவுளுடைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்ம பைலட் கார் வருங்க, சிஎம் வராருன்னா முன்னாடி வந்து வை 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 வைன்னு போவான். எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு விலகுவாங்க. அமைச்சர் வராருன்னு போலீஸ் அலர்ட் ஆகும். இன்ஸ்பெக்டர் வராரு, முன்னாடி புல்லட் போவோம். ஸ்மூத்தாக அவர் போவார். அந்த பைலட் கார் கடவுளுங்க. பைலட் கார் கடவுள். அவர் போறாரு, வை 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 வைன்னு அடிக்கிற சவுண்டில் எல்லாம் பிச்சு உதறிட்டு அலறி அடிச்சுட்டு ஓரம் போகிறாங்க. அப்படி ஸ்மூத்தாக சிஎம் போகிறார். நம்மளை ராஜா மாதிரி வச்சு பார்த்துக்கிறாருங்க. அப்படியே வந்து வீட்டுக்கார சம்சாரத்தில் சண்டை போட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஃபாதர் அவனோட உள்ளங்கையில் வச்சு தாங்கினா ஃபாதர். அந்த அம்மா 80 கிலோ உள்ளங்கையில் வச்சு தாங்கினா ஃபாதர் அப்படின்னு உள்ளங்கையில் வச்சு தாங்கினா ஃபாதர். சண்டைக்கு வரா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி சமாதானம் பேசிட்டு அவர் சமாதானம் பண்ணி விட்டோம் சொல்கிறேன்னு. அப்போ அவ்வளோ அழகாக அந்த உள்ளங்கையில் வச்சு தாங்கிக்கிறார். உள்ள சென்ற விடமெல்லாம். அதை விட இன்னொரு பியூட்டிஃபுல்லான சென்டென்ஸுங்க. உன் முன்னிலையில் உன் எதிரிகளை அழித்தேன். நல்லா கவனிங்க. எதிரிகளை அழித்தது அந்த மோவாபியர்களை, அம்மோனியர்களை, அந்த பிலிஸ்தியர்களை அழித்தது யார்? தாவீதா. நான் அழித்தேன், உனக்காக நான் அழித்தேன். அப்படி அழகாக வரையறை போடுறார் கடவுள். வரையறை போட்டு நான்டா, நீ இல்லைடா, அமைதியர் அடங்கு. ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உன் முன்பாக உன் எதிரிகளை நான் அழித்தேன். அதே போல் இது மட்டும் கிடையாது. உலகில் தலை சிறந்த தலைவர்களுக்கு இணையான புகழை நான் உனக்கு தருவேன். ஃபியூச்சரும் அவங்களுக்கு பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சர் 3 சமயத்தில் உனக்கு தூக்கி வைப்பேன்னு சொல்லி சொல்கிறார். உலகில் பெருந்தலைவர்களுக்கு இணையான புகழை நான் உனக்கு அளிப்பேன் அப்படின்றார். இப்போ இந்த முதல் பாட்சி வந்து தனி மனித அரசனுடைய நிலை போகுது. அதுதான் வந்து சொல்கிறாரு. ஆக்ஸ்போர்ட் பைபிள் டிக்ஷனரி என்கிற உலக புகழ்பெற்ற அந்த விவிலிய புத்தகத்தில் ஆசிரியர் சொல்லும்போது, இந்த குறிப்பேடுகளுக்கான பகுதியினுடைய ஆசிரியர் சொல்லும்போது சொல்லுவார், இந்த பகுதியிலே 2 அணுகுமுறைகளை ஆசிரியர் பயன்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். முதலாவது, அரசனுடைய வரையறையை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார் என்று சொல்லுகிறார். இரண்டாவது ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த வரையறைக்கு மேற்பட்டவர் கடவுள். இந்த வரையறைகளை கொடுப்பவரே கடவுள் தான். நீ அரசனாக இருக்கலாம், ஆனால் ஆள்பவர் நான் தான். என் சட்டப்படி தான், என் எண்ணப்படி தான் நடக்கும் என்று இரண்டாவது கருத்தையும் அங்கு உள்ளது சொல்வதாக இந்த முதல் பகுதியில் அவருக்கு சொல்றாரு. அப்போ நம்ம 2ஆம் பகுதிக்குள்ள வருவோமே. 2ஆம் பகுதியில் என் மக்களாக, அது வாசிங்களேன். என் மக்களாக இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை கொடுப்பேன், அங்கே அவர்களை வேர்கொள்ள செய்வேன், எனவே அவர்கள் அங்கே நிலையாய் வாழ்வார்கள். அதை நிறுத்திக்குவோம். இப்போ வந்து வேர் என்பது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த வார்த்தை வந்து ஒரு திருப்பாடல் 89 88 ஒரு அழகான ஒரு செய்தி இருக்கும். நான் வந்து செடி ஒன்று கொட்டுட்டு வந்தேன், நட்டு வச்சேன். நடுறதுக்கு முன்னாடி வேறு பத்திக்கிறதுக்கு முன்னாடி அது படர்ந்து மரங்கள்லாம் இருந்துச்சு. அப்படி வெளியில் போகிறவங்க வரவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க, பந்தலுக்கு வெளிலுக்குலாம் பார்த்துருந்தாங்க. ஆனால் வந்து எல்லாம் இடிச்சு விட்டாங்க. அப்போ வந்து எல்லாம் இதாக போச்சுன்னு சொல்லி வரும். அந்த திருப்பாடல் வந்து இந்த வார்த்தைகள்லேருந்து வருகிறது. அந்த வேர்கள் வந்து, உன் வேர்களே நான் அவளுக்கென்று ஒரு இடத்தை கொடுப்பேன். இப்போ வந்து இந்த கேபேர் நதிக்கரை ஓரத்தில் அகதிகளாக இருக்கிறாங்க, அலெக்சாந்தர் அகதிகளாக இருக்கிறார்கள், இன்னும் பிற நாடுகளில் அகதிகளாகவும் அடிமைகளாகவும் கொத்தடிமைகளாகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அழைத்து வருவேன், அவர்களுக்கென்று ஒரு வேறு பற்றி கொள்ளும்படியான ஒரு இடத்தை தருவேன், அவர்கள் வேர் பற்றி பரவுவார்கள்.
வருவார்கள், செழிப்பார்கள், சிறப்பார்கள். அழிந்து போகின்ற இனம், செத்து கொண்டிருக்கிற இனம் என்று அவர் சொல்ல மாட்டார்கள். வாழும் இனமாக அவளை மாற்றுவேன் என்று ஆண்டவர் அழகாக சொல்கிறார். அதான் ரொம்ப அழகான செய்தி. அங்கே அவர்கள் வேர்கொள்ளச் செய்வேன் என்ன, அவர்கள் அங்கே நிலையாய் வாழ்வார்கள். அது பண்ண. இப்போ இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க. இப்போ வந்து வாட் ஐ வில் டூன்றாரு, வாட் வில் நாட் ஹேப்பன் என்று சொல்கிறார். ஏன்னா கடந்த காலத்தில் இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம குழந்தைக்கு வந்து பாலில் வந்து லைட்டாக மாத்திரையை கரைச்சி சங்கடையில் ஊற்றினோம்னாக்க அது டக்குன்னு குடிக்கும், அப்படிங்கும். ஏன்னா கசக்குதுன்னு இருக்கும். மறுபடியும் இன்னொரு சங்கடையை கொண்டு போனாவே அது வாய் முடியும், பய வச்சுக்கோ. ஏன்னா அது அந்த கசப்பை உடந்துருச்சு. அப்போ இஸ்ராயல் மக்கள் கடவுள் சொல்கிறாரு, இப்போ வந்து இந்த இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லும்போது அவர்களுக்குள்ளாக மறுபடியும் அழியுமோ அப்படின்றது கடந்த காலத்தில் இருந்தது போல் இது இருக்காது. அதையும் சொல்கிறார். அது வாசிப்போமே. ஒரு காலம் அலைந்து திரிய மாட்டார்கள், முன்பு போல் கொடியோர் கையில் சிறுமியுற மாட்டார்கள். என் மக்களாக இஸ்ரேல் மேல் நீதி தலைவர்களை நான் ஏற்படுத்திய நாள்களில் இருந்தது போல் அவர்கள் சிறுமியுற மாட்டார்கள். அதுதான் ஒரு 2 பாயிண்ட், ரொம்ப அழகான பாயிண்ட். நான் அந்த ஆக்ஸ்போர்ட் பைபிள் டிக்ஷனரிக்கு ஆசிரியர் சொல்கிறார். அதுனாக்க இந்த மக்கள் சிறுமையுற்றதற்கும் அழைந்து தெரிதற்கும் அகதிகளாய் அல்லலுற்று கைதிகளாய் கைவிலங்கு எடுக்கப்பட்ட இன்னபிற நாடுகள் அழைத்து செல்லப்பட்டதற்கும் அடிப்படை காரணம் நல்ல தலைமைத்துவம் இல்லை, நல்ல தலைவர்களை கொடுத்த தலைவர்கள் கொல்லும் ஓநாய்களாக அந்த மந்தையை சிதறடித்தார்கள், அலைந்து திரிய வைத்தார்கள். அதே போலவே இங்கே வந்து நீதி தலைவர்கள் காலத்தில் அவங்க வந்து சிறுமைப்பட்டார்கள், எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டார்கள். எபிமெலேக்னு ஒரு கெட்ட ஒரு இது இருந்தது. அதே மாதிரி வந்து சிம்சோன் என்கின்ற ஒரு பெண் பித்தனாக இருந்த ஒருவனுடைய காட்சி. சிறுமையோட மாட்டார்கள். நல்ல தலைவர்களை தருவேன். யாரே அந்த நல்ல தலைவன்? நானே அந்த நல்ல தலைவன். அதான் சொல்றேன். அடுத்து வாசிப்பாங்களே. நான் உன் எதிரிகளை பணிய செய்வேன், மேலும் ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று அறிவிக்கிறேன். ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். பாயித் அப்படின்னாக்க வீடுன்னு அர்த்தங்க. அதுக்கு 3 அர்த்தம் இருக்குதுங்க. வீடு, பாயித் அப்படின்னாக்க வீடு. எங்க வீடுங்க, எங்க அப்பா கட்டி கொடுத்த வீடு, அது வீடு. 2வது எங்க வீடுனாக்க எங்கள் தலைமுறை. பாயித் அப்படின்னம்னாக்க அந்த ஒரு இனத்தினுடைய குரூப்பினுடைய கூட்டு குடும்பத்தினுடைய அடையாளம் பாயத்து. நம்மூடா அந்த ஒரு நம்ம அந்த ஊர் சார்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஊர்ல இருந்து வரோம். அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி சித்தப்பா. ஏன்னா அப்போ வந்து கூட்டு குடும்பங்கள் தான் நிறைய இருந்தாங்க. அப்போ தான் நம்ம வீடு அப்படின்னு ஒரு இது. அந்த பாயித்த வீடு நானே உனக்கு ஒரு வீட்டை அமைப்பேன் அப்படின்னாரு. அந்த வீடு காலந்தோறும் இருக்கும், தலைமுறை தோறும் இருக்கும், வாழ்நாள் தோறும் தொடர்ந்து வரும் என்பார்கள். ஆண்டவர் கட்டியெழுப்புகின்ற அந்த இல்லமானது தலைமுறை தோறும் அவனுக்கு வரும் என்று வாக்குறுதியாக கொடுக்கிறார். அப்ப ஒரு அருமையான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்களேன். தாவீது தம் அரண்மனையில் குடியேறிய பெண் இறைவாக் நாத்தானை நோக்கி, இதோ நான் கேதுரு மரத்தலான அரண்மனையில் வாழ்கிறேன், ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையோ திரைக்கூடாரத்தில் இருக்கிறதே என்றார். அதற்கு நாத்தான் தாவீதை நோக்கி, நீர் விரும்புவதையெல்லாம் செய்யும், ஏனெனில் கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்றார். என்னன்னு அங்க வீடு கட்ட ஆசைப்படுறார். யாரு? தாவீது ஆண்டவருக்கு ஆசைப்படுறார். 10ஆம் வசனத்துல ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று அறிவிக்கிறேன். நாத்தான் சொல்றாரு, கடவுள் சொல்லதா தாவீதுக்கு. இவரு வீட்டை கட்டுறன்னு சொல்றாரு. நான் வீட்டை கட்டுறையா? அதுதான் உடன்படிக்கை. இந்த பகுதி தான் வந்து தாவீது கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. உன்னதமான ஒரு அடையாளம். அப்ரஹாமோடு உடன்படிக்கை செய்தார், நோவோடு உடன்படிக்கை செய்து கொண்டார், சீனாய் மலையில் உடன்படிக்கை செய்து கொண்டார். அதுக்கப்புறம் வந்து இறைவாக்களோடு செய்து கொண்டார். இந்த உடன்படிக்கை மிக 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 முக்கியமான உடன்படிக்கை. தாவீதோடு செய்து கொண்ட உடன்படிக்கை மிக முக்கியமான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் தொடர்ச்சியாகத்தான் இயேசு கிறிஸ்து சொல்வார், புதிய இரத்தத்தினாலாகும் புதிய உடன்படிக்கை என்று இயேசு சொல்வார். அந்த உடன்படிக்கையினுடைய இது தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது. அந்த வகையில் இந்த பகுதி வந்து மிக முக்கியமான பகுதியாக, வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 11. உன் வாழ்நாள் முடிந்து உன் மூதாதையரோடு நீ சேர்ந்து கொள்ளும் பொழுது உன் புதல்வருள் ஒருவனாகிய உன் வழித்தோன்றலை எழுப்பி அவனது அரசை நிலைநாட்டுவேன். அவன் எனக்கு கோவில் கட்டுவான், அவன் அரியணையை என்றென்றும் நிலை பெறச் செய்வேன். நான் அவனுக்கு தந்தையாய் இருப்பேன், அவன் எனக்கு மகனாய் இருப்பான். உனக்கு முன் இருந்தவர்களிடமிருந்து என் பேரன்பை நான் விலக்கிக் கொண்டது போல அவனிடமிருந்து விலக்கிக் கொள்ள மாட்டேன். மாறாக அவனை என் கோவிலின் மேலும் அரசின் மேலும் தலைவனாக என்றென்றும் நிலைபெறச் செய்வேன். அவனது அரியணை என்றென்றும் நிலைத்திருக்கும்.
அதான் அது ரொம்ப அழகான காட்சி. இது வந்து 3 சின்ன கருத்துக்கள். சின்ன சின்ன கருத்துக்கள் தான். 3 கருத்துக்கள். இந்த இடத்துல வந்து இதே எக்ஸாக்ட்டா வந்து 2:7 அந்த பகுதியெல்லாம் வந்து சாலமோனுடைய அ ஈழி பிறப்பு பற்றி. ஏன்னா பெத்ஷெபாவோடு உறவு கொண்டு முதல் குழந்தை இறந்து போக, 2வது குழந்தையாக சாலமோன் சாலமோன். பிறக்க, சாலமோன் வந்து அவனுடைய ஆட்சியை வந்து நிலைநிறுத்தப்பட அரசனிடம் வந்து பரிந்து பேசி அப்படி அந்த நிகழ்ச்சி அது எல்லாத்தையும் அப்படி அடக்கி சாலமோனை பற்றி எந்த ஒரு தவறான செய்தியும் எந்த ஒரு எதிர்மறை செய்தியும் தவறான செய்தியை விட எதிர்மறை செய்தியும் சொல்லாம அழகா சாலமோனை படம் பிடிச்சு காட்டார். உனக்கு பின் வரும் வழித்தோன்றல் ஒருவனை உன் அரசு கட்டில அமரச் செய்து அவன் என்றென்றும் அரசனாக இருக்கும்படியான நெஞ்சை நான் உருவாக்குவேன்னு சொல்றார். ரொம்ப அழகா சொல்றார். ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த முதல் கருத்து. அது இன்னொன்று ரொம்ப அருமையான வார்த்தை வந்து நீங்கள் என் மக்களா இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளா இருப்பேன். அதான் உடன்படிக்கை. இப்போ வந்து இங்க என்ன சொல்றாரு? நான் உன்னோட உடன்படிக்கை செய்து உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் தாவீதுக்கு சொல்லிட்டு, அந்த உடன்படிக்கை என்றென்றும் நிலைத்திருக்குன்னு சொன்ன ஆண்டவர், அவன் எனக்கு மகனா இருப்பான், நான் அவனுக்கு தந்தையா இருப்பேன். கடவுள் வந்து அப்பாவா இருக்கிற காட்சி பாருங்க. எவ்வளவு அழகான ஒரு காட்சி பாருங்க. எவ்வளவு அழகான காட்சி பாருங்க. அவன் எனக்கு மகனா இருப்பான், நான் அவனுக்கு தந்தையா இருப்பேன். தந்தையா இருப்பேன். போருக்கு போகும்போதும் வரும்போதும் உண்ணும் போதும் வரி விதிக்கும் போதும் கோயிலை கட்டும் போதும் நான் அவனுக்கு ஆலோசனை சொல்லி அவனை வழிநடத்துவேன். ஞானத்தின் இருப்பிடமான நான் அவனுக்கு ஞானத்தின் ஊற்றாய் இருந்து அவனை வழிநடத்துவேன். அதான் சொல்ல ரொம்ப அழகான பகுதியா இருக்குது. மாறாக 3வது அவனுடைய அரசை என்றென்றும் நிலை பெறச் செய்வேன். தாவீதினுடைய அரசை சொல்லிட்டு சாலமோனுடைய அரசு அவனுடைய அரசை வந்து நான் ஏன்னா நான் முன்ன இருந்தவங்கிட்ட வந்து விலகிட்டேன். மனாசே இருக்கும்போது 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அநியாயத்தின் ஆட்சி, அநீதியின் ஆட்சி, அக்கிரமத்தின் ஆட்சி, சிலைப்படிபாட்டின் ஆட்சி. அந்த ஆட்சியின் போது நான் விலகிக் கொண்டேன். அந்த மாதிரி கொண்டு விலக மாட்டேன். கூடையே இருப்பேன். கூட இருந்து என்றென்றும் அவன் ஆட்சி நடைபெறும்படியாக நான் செய்து கொள்வேன் என்று அடல் வாக்குறுதி கொடுக்கிறார். அடுத்து இவ்வாக்குகள் அனைத்தையும் இக்காட்சி முழுவதையும் அப்படியே நாத்தான் தாவீதிடம் அறிவித்தார். அது 2 வார்த்தை இருக்குதுங்க. வாக்குகள் என்றால் தெவாரிம் என்ற எபிரேய மொழியில சொல்லுவாங்க. இறை வாக்குகள். அதே மாதிரி காட்சி ஒசேன் என்று சொல்வார்கள். ஒசேன் என்றால் காட்சிகள். அப்போ வந்து இறை வார்த்தை வந்து 3 வகையில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். வந்து ஒசேன், தெவாரிம், அதே மாதிரி வந்து ஹலோம் கனவுகள் வழியாய் இறைவார்த்தை பெற்றுக்கொள்ளலாம். இறை வாக்குகள் டைரக்டா நம்ம ராணுடைய வாக்கு எனக்கு அருளப்பட்டது அல்லது காட்சிகள் வழியாக. இப்ப காட்சியும் இறை வாக்கும் ஒன்னா இங்க கேருது. கனவுகள் இல்லைங்கிறது அதனுடைய 2 சாட்சியாக அவருடைய வார்த்தையை அவங்க பெற்றுக்கிறாரு. அது அப்படியே போய் அங்க சொல்றார். தாவீது போய் சொல்றார். அதுதான் வந்து அருமையான ஒரு பகுதியாக இருக்குது. இந்த முதல் பகுதியை வந்து நம்ம சும்மா ஒரு ரீகேப் பண்ணிட்டு நம்ம அடுத்த பகுதி கடந்து போவோம். நன்றி பாடல் வந்து பாடல் பற்றி இருக்குது. நன்றி பாடல் இதை வந்து முதல் 15 வசனங்கள் ஒரு 3 செய்திகளை சொல்லுவோம். முதலாவதாக சாமி இப்ப நாம் என்ன பார்க்கிறோம்னா இங்க வந்து விடுதலை தலைவரிடம் சொல்லி போடுறாரு. அடுத்து வந்து நீதி தலைவர்கள் சொல்லி சொல்றாங்க சாமி. 17:1-15 ஒரு இடத்துல விடுதலை தலைவர்கள். அது எங்க பார்த்தோம்னா 6ல பாக்குறோம் சாமி. எந்த ஒரு விடுதலை தலைவரிடமும் எனக்கு கேதுரு மரத்தால் ஒரு வீட்டை கட்டுவேன் கேட்டேன்னான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அடுத்து இங்க வந்து நீதி தலைவர்கள் சொல்லி ஒன்று இருக்குமே சாமி. ஆமா ஆமா. சோ அங்க விடுதலை தலைவர்கள் இங்க நீதி தலைவர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட 10ல சாமி நீதி தலைவர்களை நான் ஏற்படுத்திய நாள் இருந்த போது அவர்களை சிறுமியுற மாட்டார்கள் சொல்லி சொல்றாரு இல்லைங்களா சாமி. இந்த விடுதலை தலைவர்கள் நீதி தலைவர்கள் எந்த ஒரு லிங்க் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டவுட். 2 வந்து விடுதலை தலைவர்கள் அப்படின்னு சொல்லணும். விடுதலை தலைவர்கள் இங்க இந்த 6ல இல்லைங்களா? 6ல வந்து அமச விடுதலை தலைவர்கள் 6ல. 10ல வந்து நீதி தலைவர்கள் சொல்லி போட்டு விடுதலை தலைவர்கள் பாருங்க ஒரு குழு இருக்குது பாருங்க. நான் பயணம் செய்த நாட்களிலும் அவர்களை வழிநடத்திய நான் ஏற்படுத்திய விடுதலை தலைவரிடமும் பயணம் செய்த நாட்கள். அப்ப 40 ஆண்டுகள் பயணம். அப்ப வந்து அது வந்து விடுதலை பயண நூலுக்கு போகுது. அதுதான் விடுதலை பயண நூலுன்னு சொல்றோம். அப்ப மோசே இருந்தாரு, யோசுவா இருந்தாரு. அந்த பகுதியில வந்து விடுதலை தலைவர் நீதி தலைவர் வந்து நம்ம 12 பேர் இருக்கிறாங்க. நம்ம இந்த பகுதியில் பாக்குறோம். அதான் சாமி. நோ ப்ராப்ளம். அந்த ஒரு டவுட் முடிஞ்சிச்சு சாமி. செகண்ட் வந்து தமிழ்ல கூட ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு சாமி. கோயில். கோ என்றால் அரசன். கோயில் அரசன் வாழும் இல்லம். கோயில் தெய்வம் வாழும் இல்லம் சொல்லிட்டு இந்த ஈப்ரு லாங்குவேஜும் தமிழ் லாங்குவேஜும் நெருங்கி போகுது. ஒரு இதை பார்த்தேன் சாமி. நீங்க சொல்றப்ப எனக்கு அது வந்துச்சு சாமி. அது வந்து கோயில் கோ என்றால் அரசன், கோ என்றால் கடவுளும் கூட. இப்போ வந்து ஒரு கொஞ்சம் சீரியஸான ஒரு மேட்டர் சாமி.
இந்த இறை வார்த்தையை தெரிஞ்சுக்கிறது. முன்னாடி நமக்கு விவிலியம் இருக்குது, நம்ம வாசிக்கிறோம். விவிலியம் வாசிக்கின்ற பொழுதிலும் கூட, இன்றைய நாட்களிலும் கூட நம்முள் திருக்காட்சியாளர் இருக்கிறார்கள், நம்முள் இறைவாக்கை அறிவோல் இருக்கிறார்கள். எனக்கு இந்த அது இப்போ நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறோம்னா, பிரகாஷ் உன்னை குறித்து நான் ஒரு இறைவாக்கு கேள்விப்பட்டேன், கேளு சொல்லி நீங்கள் சொல்றப்போ நாங்கள் கேட்குறோம் இல்லைங்களா? அது போல உன்னை குறித்து நான் ஒரு காட்சி கண்டேன் சொல்றப்போ, உன்னை குறித்து நான் கனவு கண்டேன்னு சொல்றப்போ வந்து நம்ம இன்றைக்கும் கூட இந்த காட்சியும் இறைவாக்கும் கனவுகளும் மக்கள் சார்பாக இறைவாக்குறைக்கு வந்து கொண்டிருக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கிறோம் சாமி. அதுல நமக்கு எந்த டவுட்டும் கிடையாது. என் கொஸ்டின் என்னன்னா, இதுல ஏதாவது ஒண்ணு நடக்கணுமா, 2 சேர்ந்து நடக்கணுமா? இப்போ வந்து இங்க சொல்றாரு 2 சேர்ந்து நடக்குது. திருக்காட்சியும் பார்த்தோம், இறைவாக்கும் பார்த்தோம் சொல்லிட்டு 2 சொல்றாரு. நம்ம மக்களுக்கு 2 நடந்தாதான் உண்மையா, இல்லாட்டி 1 நடந்தாலே உண்மைதானா? ஆக்சுவலா வந்து சாமுவேல் 2 கூப்பிடுறாரு. சாமுவேல் ஒரு தடவை போதும். சாமுவேல்னாக்க வேலிடேட்டிங் டபுளி சென்டர் பண்ணி ஒரு அன்பா சாமுவேல் அந்த அன்பு. அது மாதிரி இந்த இடத்துல வந்து காட்சிகள் மற்றும் இறைவாக்குகள் 2 சொல்லி டபுளி கன்ஃபார்ம்டு வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்மை குறித்து இறைவாக்குகள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து நாம வந்து கொஞ்சம் வந்து தெரியல, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்மை குறித்து நம்ம யாராவது நான் ஒரு சொல்றேன். நாம வந்து தியானங்களுக்கு போவோம் இல்லைங்களா சாமி? இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ஸ், திருக்காட்சி, அந்த ஹின்னரி ஹீலிங் சொல்லிட்டு நம்ம அந்த டிவைன் ரெட்ரீட் சென்டர்ஸ் அங்கெல்லாம் போகிறப்ப வந்து காட்சிகளை காண்கின்ற இறைவாக்க நமக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்களா சாமி? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் சொல்றேன். அதை பற்றி எனக்கு தெளிவான ஒரு ஞானம் இல்லை. ஆனா வந்து நம்மை பற்றி இறைவாக்கு யாராவது சொல்றாங்க, யாராவது இது பண்ணாக்க அது நேர்மறையா எதிர்மறையான்னு பார்த்துக்கணும். அதான் அடிப்படை ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. அதில் ஒன்று வந்து நேர்மறையாக இருக்கணும். நம்ம அதாவது நேர்மறையாக இருக்கணும், நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கணும், நம்ம இறைவனுக்கு அருகில் கொண்டு வருவதாக இருக்கணும், நம்முடைய அருள்வாழ்வில் வாழ உதவியாக இருக்கணும். சில பேர் வந்து ஊடு கட்டலாமா வேணாமா, இந்த பொண்ணை கட்டிக்கலாமா வேணாமான்னு அவன் எப்படி கேட்பேன், இந்த பொண்ணை கட்டிக்கலாமா வேண்டாமா நீங்கள் பார்த்து ஆண்டோட்டு கேட்டு சொல்லுங்கன்னா, அது வந்து நம்முடைய பல விதமான கோணங்களை ஆராய்ந்து பகுத்தாய்வு செய்து இறை ஜபத்தில் வச்சு நம்ம இது பண்ணணும். நம்ம அதை வந்து எனக்கு என்னன்னாக்க ஒரு சின்ன மன வருத்தம் என்ன இருக்குனாக்க, கடவுளை வந்து குறி கேட்கிறவரா மாத்திடுறாங்க. ஒருவர் வந்து அவருடைய வேலை வாய்ப்புக்காக வந்து ரொம்ப போராடிட்டு இருந்தாரு. அப்போ வந்து அவர்கிட்ட போய் அந்த ஆலோசகர் ஒரு நற்செய்தி பணியாளர் வந்து அவர் போய் ஜெபிக்கும்போது சொன்னாரு, நீங்க வாங்குற உங்களுக்கு வர வேண்டிய பணத்துல 15% ஆண்டவருக்கு கொடுப்பதாக நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்க எங்க லஞ்சம் கொடுக்குறாங்க, கடைசியில கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருந்து நம்ம அதை வந்து நம்ம இது சொல்ல முடியாது. அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ, எவ்வளவு கடன் தொல்லையில் இருக்கிறாரோ, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு நான் பாரு மாசம் 1ஆம் தேதி 5000 வந்து கோயிலுக்கு உண்டியல் போட்டேன், அதனாலதான் எனக்கு மாசம் ஃபுல்லா நல்லா இருக்குது அப்படின்னாரு. இவரு வட்டி வாங்கிட்டு இருக்கிறாரு மாசம் ஃபுல்லா. மாசம் 5000 கடவுளுக்கு வட்டிக்கு விட்டுறாரு. அவரால் நல்லா இருக்குன்னு சொல்ல, அது நியாயம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து கடவுளுடைய அருள் கிடைக்கணும்னாக்க நம்ம போடுற உண்டியல் காசுனாலேயோ நம்ம போடுற தர்மத்தினாலேயோ இல்லை. நம்ம சாமிக்கு உண்டியல் போட்டுதான் அது கடவுளுடைய அருளை வாங்குறோமா? கடவுளுடைய அருளை வாங்குறதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தா கடவுளுடைய அருள் கிடைக்கும் இல்லைங்களா? அதுதான் வந்து அது முக்கியம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பியாத்ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருந்தாங்க. ரொம்ப நல்ல சகோதரி, ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. பெங்களூர்காரங்க. அவர் சமீபத்தினுடைய கணவர் கூட இறந்துட்டார். அவருடைய துக்கத்தானம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஒரு முறை தொடர்பு கொண்ட பொழுது என்னென்ன கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து எங்களுடைய மகளை வந்து 48 மணி நேரத்தில் இங்கிலாந்தை விட்டு வெளியேற சொல்லி சொல்கிறாங்க, ஒர்க்கு பர்மிட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாதர், பயமாக இருக்குது, 42 மணி நேரத்தில் நம்ம எதாவது நடக்கணும் ஃபாதர், 2 நாளில் எதாவது நடக்கணும் ஃபாதர், வேண்டிக்கங்க அப்படின்னா. அவசியம் வேண்டிக்கிறேம்மா, நம்பிக்கையாக இருங்க. நான் ஜெபத்தில் வந்து உங்களுக்கு வந்து காட்சியோ கனவோ எல்லாம் எனக்கு தெரியல, ஒரு இறை வார்த்தை வருது, நீ விசுவசித்தால் கடவுளின் மகிமையை காண்பாய் அப்படின்னு ஒரு இது வருது. அதனால உங்களுக்கு விசுவாச குறைவோ சந்தேகமோ படாமல் ஆண்டவரை முழுமையாக நம்புங்க அப்படிதான் சொல்லிட்டேன். அவங்க பார்த்தாங்க, அன்றைக்கு நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. அங்கே வந்து டைம் மாறிடுது இல்லைங்களா? பார்த்தாங்க இருக்கிறாங்க, விசா கிராண்டட், ஒர்க் பர்மிட்டட், ஆல்சோ கிராண்டட், தேங்க்ஸ் பீ டு காட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. அது என்ன பெரிய வந்து கடவுள் வல்லவர். அவர் விரும்பினால் வானத்தை வில்லா வளைச்சி கொடுப்பார் நம்மளுக்கு.
பூமியின் மணலை கயிறை திரிச்சு கொடுப்பார் அவர். அவ்வளோ பெரியவர் அவர் தான். இப்போ நம்ம அவர்கிட்ட வந்து ஆண்டவரே சம்பளத்தில் சம்பளத்தை உங்கள்கிட்ட கொடுத்தர கொஞ்சம் வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு பேரம் பேசுவதல்ல ஜெபம் என்பது பேரம் பேசுவதல்ல, மாறாக அந்த உறவு நிலை தான். அந்த உறவு நிலை எவ்வளோ உரிமையோட நமக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து இவர் வல்தாரிஸ்னு ஒரு ஃபாதர் இருந்தார், ரொம்ப நல்ல ஃபாதர். சேலமறை மாவட்டத்தில் பல ஆண்டுகள் கன்னியாகுமரியிலிருந்து வந்து இறைப்பணி செய்தவர். அவர் சொல்லுவார், ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார், குழந்தை சாமின்னு இருக்கிறவர் சொல்லுறான், அண்ணரே உன் வேலையை நான் பார்த்தேன், என் வேலையை நீ பாரு. அதுதான் ஜெபம் அவருக்கு. எவ்வளோ ஒரு உரிமையோடு பேசுவார். ஏன்னா அவர் ஊர் ஃபுல்லாக போய் ஜெபம் பண்ணுறது, நற்செய்தி அறிவிக்கிறது, ஏழைகளுக்கு உதவுறது, நோயாளிகளுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது, அதுதான் அவர் வேலை. வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்கன்னா மனைவி வந்து வாங்க ஜெபம் பண்ணலாம்னா, அண்ணவரே உன் வேலையை நான் பார்த்தேன்ல, நீ என் வேலையை பாரு அப்படின்னு அது ரொம்ப உரிமையாக சொல்லுவார் இந்த ஃபாதர் சொல்லும்போது. அதாவது அந்த 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 உரிமை கொண்டாடலை தான் நம்ம அனுபவிக்காமல் போயிடுறோம். அது ஒரு அதாவது நான் சொல்லியிருக்கிறேன் நான் வந்து சீரியல் செட்டுகளிலும் ஜிகினா காதுகளிலும் கடவுளை சிறைபிடிக்க பார்க்கிறோம். பட்டாசுகளிலும் வான வேடிக்கைகளிலும் ஆட்டப்பாட்டங்களிலும் கடவுளை நாம் சிறைபிடித்து கொண்டாட்டம் நினைத்து திருவிழா எடுக்கிறோம். அதுதான் வந்து ஒரு சில இடங்களில் 40,000 50,000 ரூபாய்க்கு பட்டாசு பிடிக்கிறாங்க. அது வந்து அதுதான் வந்து பெருமையாகவும் அது கோயிலினுடைய பாரம்பரியமாகவும் நினைக்கிறாங்க. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்த இறைவாக்கு கேட்கும்போது அவருடைய கண்ணில் தண்ணீர் வடிகிறது, உள்ளம் வந்து புலங்கிது அடையுது, அப்படியே மனசு நிறைஞ்சு நிற்குது. அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறார், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போகிறார். போய் அமர்ந்து என்பது எபிரேய மொழியில் 2 வகையில் ஜெபிப்பாங்க. ஒன்று வந்து லூக்கா எழுதிய நற்செய்தியில் இயேசு முழந்தாள் படியிட்டு ரத்தம் செஞ்சு ஜெபித்தார், வானத்தூரில் வந்து பணிவிடை செய்தார்கள் என்று ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கிறார் அப்படின்னு தாவீது தெரிஞ்சிருக்குது. 2வது இந்த உயரத்துக்கு காரணமே ஆண்டவர் தானே தெரிஞ்சுக்குது. ரெண்டும் முக்கியம். நாம் சில பேர் வந்துங்க சாமிகிட்ட வந்து அப்படி கோடி கொட்டி வாங்கியிருப்பாங்க. ஒன்றுமே இல்லாத ஆளுங்க மாதிரி வந்து நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி பேசிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இல்லை, இவ்வளோ செஞ்சுக்கிற சாமி உனக்கு ஏன் நீ இவ்வளோ இதாக்குற என்ன?